Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1.5 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்புக்கு 1.5 கப் சீனி எடுத்துருக்கேன். இப்போ சீனி ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2 கப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எந்த கம்பி பதமும் வேண்டாம், சும்மா நார்மலாக செய்கிற சுகர் சிரப் மாதிரி செய்தால் போதும். நல்லா கொதி வரணும். அது வரை அந்த சீனியெல்லாம் கரைஞ்சி கொதி வர்றது வரை நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம ஒரு ட்ராப் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் எல்லோ கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் ஸ்வீட் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு கப்பில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிடுங்க. மாவு கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஜிலேபிஸ் கரெக்டாக வரும். இப்படி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதர் சைடு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் பேக்கில் எண்டில் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை சூடாக இருக்கிற எண்ணெயில் இப்படி மெதுவாக பைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எப்போவுமே மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதோட பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. நான் குட்டியாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க.
நல்லா ஃப்ரை ஆனதும் அதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். இப்போ நம்மளோட டேஸ்டியான எம்மியான ஜிலேபிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குவிக்காக செய்திடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.